இந்த கோவிட் முடிஞ்சு 2 வாரத்துலேருந்து 4 வாரத்துக்குள்ள இந்த பிளாக் ஃபங்கஸ் வரதுக்கு கூட சான்ஸ் நிறைய இருக்கு. எந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எப்படி வருதுன்னா, எஸ்பெஷலி இந்த பிளாக் ஃபங்கஸ் போஸ்ட் கோவிட் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, கோவிட் வந்துட்டுனா ஒன்றும் வராதுன்னு. போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நிறையா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் பேஷண்ட்ஸ் ஆர் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸு, இவங்கெல்லாம் ஆல்ரெடி இம்யூனோசப்ரஸ், தடுப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இவங்களுக்கெல்லாம் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இந்த கான்டாக்ட் லென்ஸ் இன்டியூஸ்டு இன்ஃபெக்ஷனால். வணக்கம், என்னோட பேர் டாக்டர் மோகன் ராஜன், கண் மருத்துவர், சேர்மன் அண்ட் மெடிக்கல் டைரக்டர், ராஜன் கண் மருத்துவமனை, ராஜன் ஐ கேர் ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல் அண்ட் அ போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்தமாலஜி. இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான கண் ப்ராப்ளத்தை பற்றி பேச போகிறேன். என்னென்னா பிளாக் ஃபங்கஸ். பிளாக் ஃபங்கஸ்னால் என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். இது கண்ணில் அஃபெக்ட் ஆகும், மூக்கு அஃபெக்ட் ஆகும், பிரெயின் அஃபெக்ட் ஆகலாம். அதான் ரைனோ ஆர்பிட்டல் செரிப்ரல் மியூகார்மைகோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம், ROCM. ரைனோனா மூக்கு, ஆர்பிட்டல்னா கண், செரிப்ரல்னா பிரெயின் அஃபெக்ட் ஆச்சுன்னா யூஸ்வலாக டெத்தில் கொண்டு போய் விடும். இந்த பிளாக் ஃபங்கஸ் ரொம்ப நாளாகவே இருக்குது, 18th centuryலேருந்து இருக்குது. பழைய விஷயம் அது. புதுசாக ஏன் வந்திருக்கு இப்போ நார்மலாக நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது பாக்டீரியா இல்லைனா வைரஸ்ஸு இல்லைனா ஃபங்கஸ், 3 விதமான கிருமிகள் இருக்குது. பாக்டீரியாவுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம், வைரஸ் இப்போ கொரோனா வைரஸ்க்கு ஆன்டி வைரல் கொடுக்குறோம். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப கஷ்டம். ஆன்டி ஃபங்கல் இருக்குது, பட் சரியாக வேலை செய்யாது. இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எப்படி வருதுன்னா, எஸ்பெஷலி இந்த பிளாக் ஃபங்கஸ் நம்ம உடம்பில் தடுப்பு சக்தி கம்மியாகும் போது, தட் இஸ் கால்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மேலே வந்துடும். ஸோ இட் இஸ் கால்ட் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். இந்த கோவிட் டைமில் நிறைய பேருக்கு இந்த கொரோனா COVID-19 ப்ராப்ளம் வந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். செகண்ட் வேவ்ல, ஃபர்ஸ்ட் வேவோட செகண்ட் வேவ்ல நிறைய பேர் அட்மிஷன் ஆகிருக்காங்க. இந்த கோவிட் முடிஞ்சு 2 வாரத்துலேருந்து 4 வாரத்துக்குள்ள இந்த பிளாக் ஃபங்கஸ் வரதுக்கு கூட சான்ஸ் நிறைய இருக்குது. எந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது? எல்லாருக்கும் வராது. பேஷண்ட்ஸ் ஆர் டயபெட்டிக்ஸ், சர்க்கரை நோய் உள்ளவர்கள், அவங்களுக்கு ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா, ஸ்டீராய்ட்ஸ் யூஸ்வலாக கொடுப்பாங்க கோவிடுக்கு. தட் இஸ் த மெயின் ஸ்டே ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டு. ஸ்டீராய்டு கொடுக்கும்போது அவங்க சுகர் லெவல் ஜாஸ்தியாக போகும். சுகர் லெவல் சரியாக கண்ட்ரோலில் இல்லைன்னா இந்த பிளாக் ஃபங்கஸ் ஆர் மியூகார்மைகோசிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஷண்ட்ஸ் ஆர் அன் இம்யூனோசப்ரஷன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் ஆர் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸு, இவங்கெல்லாம் ஆல்ரெடி இம்யூனோசப்ரஸ்டு, தடுப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இவங்களுக்கெல்லாம் பிளாக் ஃபங்கஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஷண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆக்சிஜன் தெரப்பி இல்லைனா வென்டிலேட்டர் தெரப்பி, வென்டிலேட்டரில் போடுறாங்கல்ல, இப்போ கொரோனா வைரஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்கு, அந்த டிசீஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வென்டிலேட்டரில் போடுறாங்க. ரொம்ப நாளைக்கு ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் 2லேருந்து 4 வாரத்துக்கு அப்புறம், அந்த கோவிட் முடிஞ்சப்புறம் இது வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. வருமுன் காப்போம், அதுதான் பிளாக் ஃபங்கஸோட மெயின் டேக் ஹோம் மெசேஜ். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுனா, ஏர்லி சிம்டம்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அட் த டைம் ஆஃப் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஒரு நேசல் எக்ஸாமினேஷன், சிம்பிள் நேசல் எக்ஸாமினேஷன், நேசல் எண்டோஸ்கோப்பி போட்டு பார்த்தா அது தெரிஞ்சு போயிடும் பிளாக் ஃபங்கஸ் இருக்கா இல்லையாங்கிறது. எவ்ரி டைம் அவங்க ஃபாலோ அப் விசிட் வரும்போது அவங்களுக்கு தெரியணும். ஏர்லியஸ்ட் சிம்டம் என்னென்னா, மூக்குலேருந்து பிளட் கலர் டிஸ்சார்ஜ் இல்லைனா ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஃபேஷியல் பெயின் இல்லைன்னா கண் ட்ரூப்பிங், அது டோசிஸ்ன்னு சொல்கிறோம், இல்லைனா டபுள் விஷன், கண் பார்வை மங்கிறது, இல்லைன்னா இந்த இடத்துல கருப்பாக, தட் இஸ் கால்ட் எஷ்கார்ன்னு சொல்கிறோம், இல்லைன்னா வாய்க்குள்ளே பேலட்டுன்னு சொல்கிறோம், அதில் எஸ்கார். அதனால தான் இது கருப்பாக ஏன் வருதுன்னா, அதனால தான் பிளாக் ஃபங்கஸ்ன்னு சொல்கிறோம். ஃபங்கஸ் பிளாக் கலர் இல்லை. இந்த ஃபங்கஸ் இஸ் an ஆன்ஜியோ இன்வேசிவ் ஃபங்கஸ். இட் இன்வேட்ஸ் தி பிளட் வெசல்ஸ் அண்ட் த போன். அந்த போன் பிளட் சப்ளை கட் பண்ணுறதுனால அது பிளாக் ஆகிடுறது. அதனால தான் அது இட்ஸ் கால்ட் எஷ்கார்ன்னு சொல்கிறோம். அதுதான் பிளாக் ஃபங்கஸ்ன்னு சொல்கிறோம். இதே மாதிரி எல்லோ ஃபங்கஸ், க்ரீன் ஃபங்கஸ், அந்த மாதிரிலாம் இருக்குது. மியூகார்மைகோசிஸ் இன்ஃபேக்ட் பிஃபோர் த கோவிட் இட் செல்ஃப் நம்ம நாட்டில், இந்தியாவில் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் மியூகார்மைகோசிஸ் உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா. ஏன்னா இது இந்த பிளாக் ஃபங்கஸ் இந்த ஃபங்கஸ் கிருமி இந்த ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் நிறையா இருக்கும். எப்படி வருது இது பிளாக் ஃபங்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மியூகார்மைகோசிஸ் மூக்குலேயே இருக்கும்.
அது நேசல் மியூக்கோசாலே இருக்கும், காற்றுல இருக்கும். ஸ்போர்ஸ் ஆர் இந்த ஏர். அந்த காற்றுலேருந்து மூக்குக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்லேருந்து மூக்கில் தான் ஆரம்பிக்கும். அது மூக்குலேருந்து ஆரம்பித்து சைனஸஸ்க்கு போய் அதுக்கப்புறம் கண்ணுக்கு போய் அதுக்கப்புறம் பிரெயினுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ரைனோ ஆர்பிட்டல் செரிப்ரல் மியூகார்மைகோசிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த பிளாக் ஃபங்கஸை உடனே ஏர்லி ட்ரீட்மெண்ட்டாக பண்ணிட்டோம்னா நல்ல வாய்ப்பு இருக்குது, நல்லா ட்ரீட்மெண்ட் வரதுக்கு. ஏன்னா ஆம்ஃபோட்ரசின் பி அதுதான் மெயின் ஸ்டே, அந்த ஆன்டி ஃபங்கல் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ நம்ம நாட்டில் வந்து செகண்ட் வேவ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 50,000 கேஸ் பிளாக் ஃபங்கஸ் இருக்குது. அதில் 5,000 பேர் வந்து ஆல்மோஸ்ட் 10% வந்து பார்வை ஒண்டி இல்லை, உயிரியே இழந்துட்டாங்க. மார்ட்டாலிட்டி ரேட் வந்து இன்ஃபேக்ட் குஜராத், ராஜஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா 30 to 35% மார்ட்டாலிட்டி ரேட். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 6% தான். நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மியூகார்மைகோசிஸ் பேனலில் இருக்கேன். ஸோ இதனால் வந்து மியூகார்மைகோசிஸ் பேனலில் இருக்கிறனால நாங்கள் வந்து ஏர்லி ட்ரீட்மெண்ட்லேயே ஆரம்பிச்சிட்டோம். ஏர்லியராகவே நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே எக்ஸலண்ட் ஆக்ஷன் எடுத்து அக்ராஸ் த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி இந்த பிளாக் ஃபங்கஸை பற்றி உண்டாக்கிட்டாங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி இப்போ கோவிட் கேஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பிளாக் ஃபங்கஸும் கம்மியாகிட்டு வருது. பட் திருப்பியும் தேர்ட் வேவில் ஜாஸ்தியாக வச்சுன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இஎன்டி டாக்டர் யூஸ்வலாக வந்து தி லேண்ட் அப் வித் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் கண் மருத்துவர்கிட்ட வருவாங்க. கண் மருத்துவர்கிட்ட வரும்போது பார்வை இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா கண் பிளட் வெசலை அது இன்வேட் பண்ணும். சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி அக்ளூஷன் அப்படிங்கிறது ஒரு இது. எங்களுக்கு வந்து யூ ஹேட் அ ஃபியூ பேஷண்ட்ஸ் வெறும் 2 கண்ணும் பார்வை இழந்து வந்திருக்காங்க. ஸோ இதனால் வந்து பிளாக் ஃபங்கஸ் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங். மியூகார்மைகோசிஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் புரியணும். விழிப்புணர்ச்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், எஸ்பெஷலி போஸ்ட் கோவிட் பேஷண்ட்ஸ். கோவிட் வந்து இஸ் நெசசரி. கோவிட் இல்லாமல் மியூகார்மைகோசிஸ் வரதுக்கு ரொம்ப ரேர். Unless otherwise you are a renal transplant patient or a liver transplant patient or some other transplant patient. So the mucormycosis வந்து வெரி இம்பார்ட்டண்ட். என்னென்னா கோவிட் வரணும். ஆஃப்டர் கோவிட் வந்து 2 to 4 வீக்ஸ் வந்து ரெகுலராக வந்து இஎன்டி டாக்டர்ட்டையும் உங்கள் ஃபிசிஷியன்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க. ஏர்லி சிம்டம்ஸ்னால் என்னென்னா இந்த மூக்குலேருந்து டிஸ்சார்ஜு, இல்லைன்னா ஒரு பக்கம் பெயின், வாயை திறக்க முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கருப்பாக ஒரு வாயிலையோ இல்லைன்னா வாய்க்குள்ளேயோ இல்லைன்னா இந்த உதடிலையோ கருப்பாக எதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி அப்நார்மல் சிம்டம்ஸ், இல்லைன்னா கண் வெளியே வந்ததுன்னா, கண் இந்த ட்ரூப்பிங் இருந்ததுன்னா, டபுள் விஷன் இருந்ததுன்னா, பிளரிங் ஆஃப் விஷன் இருந்ததுன்னா, அதெல்லாம் வந்ததுன்னா உடனே வந்து மருத்துவர்கிட்ட ஏர்லியராகவே கொண்டு போய் காமிச்சிக்கணும். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து போஸ்ட் கோவிட் வந்து எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, கோவிட் வந்துட்டுனா ஒன்றும் வராதுன்ட்டு. போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நிறையா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக் வரலாம், த்ராம்போட்டிக் அட்டாக்ஸ் வரலாம். டயபிட்டிஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா டூரிங் த கோவிட் வந்து ஸ்டீராய்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸ்டீராய்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த சுகர் லெவல் ஜாஸ்தியாக போகும். இந்த சுகர் லெவல் ஜாஸ்தியாக போச்சுன்னா அவங்களுக்கு வந்து மியூகார்மைகோசிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டயபிட்டிஸை ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கோவிட் டைமில் ஒண்டி இல்லை, போஸ்ட் கோவிட் ஆல்சோ 2 to 3 months, 4 months, 6 months, வாட் எவர் இட் இஸ், லைஃப் லாங் அவங்க வந்து சர்க்கரையை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அனதர் இம்பார்ட்டன்ட் ஐ ப்ராப்ளம் வந்து நம்ம இந்த கொரோனா டைமில், இந்த லாக்டவுனில் எஸ்பெஷலி சில்ட்ரனில் நிறையா பார்க்குறோம். முன்ன கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் தான் பார்த்துருந்தோம், இப்போ சில்ட்ரன் நிறையா பார்க்குறோம். எல்லா சில்ட்ரனுமே இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணுறாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பிகாஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால ஜஸ்ட் லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம், தே ஆர் ஆல்சோ ஸ்டடிங் ஃப்ரம் ஹோம். ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணுறதுனால அவங்க கண்ணு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. த ஸ்மாலர் த கேஜெட், த மோர் த ஸ்ட்ரெயின் ஃபார் த ஐ. ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப்போ இல்லைனா டெஸ்க்டாப்போ இல்லைனா டிவியில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மியாகும். பட் எல்லா குழந்தைங்களும் எல்லாமே செல்ஃபோனை பார்த்துட்ருக்காங்க. செல்ஃபோனை பார்த்துட்டு கிளாஸஸ் நடத்திட்டுருக்காங்க. அது தவிர வந்து கண்டினியூஸாக செல்ஃபோனை பார்த்துட்டே இருக்காங்க. இதனால் கண் பவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஐ ஸ்ட்ரெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண் ட்ரைனஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்ணில் வந்து ரெட்னஸ்ஸு, இச்சிங் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு அப்நார்மல் போஸ்டர்னால் கழுத்து வலி, தலைவலி, கண் வலி, டபுள் விஷன், பிளரிங் ஆஃப் விஷன் எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 20-20-20 ரூல் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். 20-20 ரூல்னால் எவ்ரி 20 மினிட்ஸு ஒரு 20 அடி தூரத்தில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கண் மசில்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும் ஃபார் 20 seconds. அதான் 20-20-20 ரூல். வெரி இம்பார்ட்டண்ட்டு. எல்லா டீச்சர்ஸ்க்கும் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
மோர் இம்பார்ட்டன்ட்லி 40 நிமிஷத்துக்கு தான் அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேயோ இல்லைனா லேப்டாப்லேயோ இல்லை செல்ஃபோன்லேயோ ஒர்க் பண்ணலாம். ஆஃப்டர் 40 மினிட்ஸ் என்ன பண்ணால் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அவங்களுக்கு கேப் கொடுக்கணும். கேப் டைமில் வந்து அவங்க வந்து செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேப்பில் அவங்க தான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும். லைக் வாக்கிங், எக்ஸ்போஷர் டு சன்லைட், வெளியே அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், இல்லைனா யோகா ஆர் லிசனிங் டு மியூசிக்கு, அந்த மாதிரி அதான் பண்ணால் தான் இந்த குழந்தைகளுக்கு வந்து, இல்லைனா குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து ஆல்ரெடி 1.5 இயர்ஸாக நாங்கள் என்ன பார்த்துட்ருக்கோன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் ப்ரீவியஸாக நார்மலாக இருந்த குழந்தைங்களுக்கு பவர் வந்திருக்கு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி தான் ஓல்டர் பீப்புள் ஆல்சோ கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் சொல்கிறோம். இது யூஸ்வலாக வந்து முன்னாடி வந்து பிஃபோர் த கோவிட் இரா சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் தான் இருக்கும். கண்டினியூஸாக 10 hours 12 hours 13 hours அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. இப்போ வந்து எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இஸ் தேர் வித் அ கம்ப்யூட்டர் ஆர் அ லேப்டாப். ஸோ அவங்களுக்கு வந்து கண்ணில் ட்ரைனஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ ஸ்ட்ரெயின் ஒரு அஸ்தினோப்பியான்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ், லைட்டிங்கு, பொசிஷன், போஸ்டர் வைல் ஒர்க்கிங் அந்த கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஆல்சோ ஐ எக்ஸசைசஸ் கூட பண்ணலாம். பென்சில் புஷ்அப்ஸ்ன்னு சொல்கிறோம். பென்சில் புஷ்அப்ஸ்னால் ஒரு பென்சிலை வச்சுட்டு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் பண்ணோம்னா அந்த ஐ மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஐ மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபெட்டிக் கொஞ்சம் கம்மியாகும். இந்த பென்சில் புஷ்அப்ஸ். அதுக்கப்புறம் வந்து கண்ணை வந்து ஐபாலை ரொட்டேட் பண்ணி ஆல் ரவுண்ட் 360 டிகிரி மேலே கீழே ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி பார்க்குறதா வந்து எக்ஸசைசஸ் பண்ணலாம். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து சில்ட்ரனுக்கு வந்து வைட்டமின் ஏ டயட்டு. நிறையா கீரை, கேரட்டு, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், முட்டை, மீன் அதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது கண் பார்வையை நம்ம நல்லா காப்பாற்றலாம். கண்ணில் பவர் வராமல் பார்க்கலாம். ஏன்னா மயோப்பியா இஸ் பிகமிங் அன் எபிடமிக். மயோப்பியானா ஷார்ட் சைட். இந்த ஷார்ட் சைட்னால் தூர பார்வை தெரியாது. அவங்களுக்கு மைனஸ் பவர் போட்டால் தான் அவங்களுக்கு வந்து தூர பார்வை தெரியும். அவங்களுக்கு வந்து கிளாஸில் வந்து போர்டு தெரியாது. தூர பார்வை டிவிலாம் கிட்ட போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் தட்ஸ் கால்ட் மயோப்பியா. அதான் ஷார்ட் சைட்டுன்னு சொல்கிறோம். இந்த மயோப்பியா வந்து நம்ம 2015 பார்க்கும்போது சென்னையில் ஒரு ஸ்டடி பண்ணோம். அது 2015 15% இருந்தது. இப்போ ரீசெண்டாக ஸ்டடி பண்ணதில் 25% ஆயிடுச்சு நம்ம சென்னையிலேயே. ஸோ 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு 5 இயர்ஸில், 5 இயர்ஸ் 6 இயர்ஸில். எதனாலன்னா பிகாஸ் இந்த 2-3 இயர்ஸாக இந்த கொரோனா பேண்டமிக்னால் எல்லாருமே கம்ப்ளீட்டாக க்ளூட் டு த டிவி, க்ளூட் டு த லேப்டாப்பு, க்ளூட் டு த கம்ப்யூட்டர், க்ளூட் டு த கேஜெட்ஸ். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணும். இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நம்ம சில்ட்ரன் ஒண்டி சொன்னால் போகாது. பேரண்ட்ஸையும் கவுன்சில் பண்ணணும், டீச்சர்ஸையும் கவுன்சில் பண்ணணும். அதான் ஸ்கூல்ஸில் போய் சொல்லிகிட்ருக்கோம், பேரண்ட்ஸ்ட்டும் சொல்லிகிட்ருக்கோம். பேரண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ். இல்லைனா வந்து இந்த சில்ட்ரனுக்கு வந்து கண்ணாடி வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த காஸ்மெட்டிக் காண்டாக்ட் லென்ஸ் நிறையா பேர் போடுறாங்க. காஸ்மெட்டிக் காண்டாக்ட் லென்ஸ் போடலாம், வெரி சேஃப். டிஸ்போசபிள் காண்டாக்ட் லென்சஸ் இருக்குது. அது என்ன கலர் வேணால் போட்டுக்கலாம். நிறையா மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போட்டுக்கிறாங்க. அந்த லென்சஸ் வந்து கரெக்டாக வந்து பராமரிக்கணும். அந்த பராமரிக்கிறது என்னென்னா அந்த சொல்யூஷன் இருக்குது, அதை எடுத்து போடணும். டிஸ்போசபிள் லென்சஸ்னால் அந்த ஃபங்க்ஷன் கொண்டு ஒரு நாள் அந்த லென்ஸ் போட்டு தூக்கி போட்டுடலாம். ஏன்னா அதை திருப்பி யூஸ் பண்ணோம்னா இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா கருவில்லை இன்ஃபெக்ஷன் ஒன்று, கார்னியல் அல்சர்ன்னு சொல்கிறோம். கார்னியல் அல்சர்னால் ரொம்ப டேஞ்சரஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இந்த காண்டாக்ட் லென்ஸ் இன்டியூஸ்டு வந்து இன்ஃபெக்ஷனால் இந்த 3 இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. எஸ்பெஷலி வந்து ஒரு லென்ஸை ஒருத்தர் போட்டுட்டு அதை வந்து இன்னொருத்தர் வந்து போடக்கூடாது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் அ ட்ரான்ஸ்ஃபரபிள் ஐட்டம். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ காண்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கலாம், டெஃபினட்டாக போட்டுக்கலாம். சர்டன் டூரேஷன் போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 6 to 8 hours or 10 hours போட்டுக்கலாம். காண்டாக்ட் லென்ஸ் போட்டுன்னு நிறைய பேர் தூங்குறாங்க, காண்டாக்ட் லென்ஸ் போட்டு குளிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் அந்த சொல்யூஷன் வந்து மாற்றுறது இல்லை. அப்படியே வருஷக்கணக்காக மாதக்கணக்காக அந்த சொல்யூஷன் பழைய சொல்யூஷன் எடுத்து காண்டாக்ட் லென்ஸை க்ளீன் பண்ணி கண்ணில் போட்டுக்கிறாங்க. இல்லை ஏகாந்தமிபான்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. அது காண்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன்னால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், ரொம்ப சீரியஸான இன்ஃபெக்ஷன். அதனால் கண் பார்வையை கம்ப்ளீட்டாக போகலாம். நாங்கள் நிறையா பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணி கருவிழியை மாற்றி வச்சுருக்கோம். அதனால் காண்டாக்ட் லென்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்க. இட்ஸ் அ டபுள் எட்ஜ் வெப்பன். எனி விஷயம் ஃபார் தட் மேட்டர் கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும்.
காண்டாக்ட் லென்ஸோ இல்லைன்னா வந்து இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதோ இல்லைன்னா இந்த பிளாக் ஃபங்கஸோ வாட் எவர் இட் இஸ், இந்த ஸ்ட்ரிக்டாக அந்த ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணிட்டா வெரி இம்பார்ட்டண்ட். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த கொரோனா பேண்டமிக்கில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஐ எக்ஸாமினேஷனை போஸ்ட்போன் பண்ணுறாங்க. ஏன்னா லாக்டவுன்னால என்னால் வர முடியல. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி, கண்ணுக்குள்ளே டயபிட்டிஸ்னால் ரெட்டினோபதி ப்ராப்ளம் இருக்குது. அந்த ரெட்டினோபதி வந்து வேர்சன் ஆகுது. பிகாஸ் நார்மலாக 3 மாதம் வர வேண்டியது அவங்க 3 வருஷம் கழிச்சு வராங்க, 2 வருஷம் கழிச்சு வராங்க. அதே மாதிரி கிளாக்கோமா, கண்ணில் ப்ரெஷர், அவங்களாம் ட்ராப்ஸ் ரெகுலராக போடாமல் 3 months 6 months ஒரு தடவை செக் பண்ணணும். இல்லைனா அவங்க வந்து பிகாஸ் லாக்டவுன்னால் வர முடியாமல் அவங்க ஒரு 1 year 2 years கழிச்சு வராங்க. அது வரும்போது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் நிறைய பேர் வந்து கண் புரை, கேட்ராக்ட், அதான் மோஸ்ட் காமன். அந்த கண் புரை வந்து நார்மலாக வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில், தட் இஸ் ஹைப்பர் மெச்சூர் கேட்ராக்ட், ரொம்ப ஓவராக முத்தி போய் கேட்ராக்ட் கண்ணுக்குள்ளேயே வெடித்து அந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் வராங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். எப்படி அவாய்ட் பண்ணணும்னா ஒரு விழிப்புணர்ச்சி தேவை. இந்த விழிப்புணர்ச்சி வந்து ஆதான் வியூவர்ஸ் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். இந்த விழிப்புணர்ச்சி எல்லாருக்கும் தேவை. ஏன்னா காட் கிஃப்ட் டு மேன்கைண்ட் இஸ் கிஃப்ட் ஆஃப் சைட்டு. இந்த கிஃப்ட் ஆஃப் சைட்டை வந்து நம்ம வந்து காப்பாற்றிக்கணும். ஏன்னா பார்வை இல்லைன்னா லைஃப் இல்லை. அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ வெரி மச். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு ஆதான் வியூவர்ஸ், ஆதான் டிவி அவர்களுக்கு எங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.